ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். யாருக்கெல்லாம் சிக்கன் கெபாப் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டிலே எப்படி ஈஸியாக ஒரு 30 மினிட்ஸில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கோலை ஹீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆனதை நான் சொல்கிறேன், அப்புறம் சக்ஸஸ் ஆனதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா A4 ஷீட்டில் வச்சு அந்த கோலை ஹீட் பண்ணலாம், ஆயிலெலாம் ஊற்றி அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் ஆனால் நெருப்பு பிடிச்சிச்சு. பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு நியூஸ் பேப்பரை ரிங் ஷேப்பில் ரோல் பண்ணி ஆயிலில் டிப் பண்ணி அதில் வச்சு ஹீட் பண்ணோன்னே உடனே நெருப்பு பிடிச்சிருச்சிங்க. சூப்பராக பிடிச்சிருச்சு. அப்புறம் சிக்கன் மேரினேஷன் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, சிக்கன் 65 பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், ஜீரக பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கர்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, லெமன் 1. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஜூஸியாக வரும். பட் ஆனால் நீங்கள் அப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆச்சு அது நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக வரும். அதுக்கப்புறம் சிக்கனை நாங்கள் ஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஹேரை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஹீட் ஆகும். ஒவ்வொரு டைமும் நம்ம திருப்புறப்ப என்ன பண்ணணும்னா, கீ அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டைப்பில் வச்சு கீ எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி ஒவ்வொரு டைமும் கீ அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கன் கருகாமல் நல்லா வேகும். அதே மாதிரி கீயோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஹோட்டலெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா, என்னது இது இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் கெபாப்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா. பட் ஆனால் ஆக்சுவலாக அதோட ப்ராசஸ் ரொம்ப பெருசுங்க. ஸோ நம்மளாக பண்ணுறப்ப தான் அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றது நல்லா தெரிய வந்துச்சு. பட் ஆனால் ஒர்த்துன்னு சொல்லுவேன். நம்ம இந்த ஒரு ஸ்டிக்கை நம்ம 450க்கு வாங்குவோம். பட் ஆனால் நாங்கள் 3 ஸ்டிக் தாராளமாக சாப்பிட்டோம். ஸோ டோட்டலி என்னது ஒரு 450க்குள்ளே தான் வந்திருக்கும். ஸோ வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். அந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஸ்பூனில் திருப்பிக்கோங்க. இல்லைனா அந்த ஹூக் மாதிரி ஒரு கரண்டி இருக்கும். ஸோ அதை வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், கையில் படாமல் இருக்கும். நல்லா அந்த ப்ரௌன் கலர் சார்கோல் ஃப்ளேவர் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி மீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. See you on the next interesting video.